ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா டென்சஸ் உடைய ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் எடுத்துக்கிறோம், ஒரு செகண்ட் பர்சன் எடுத்துக்கிறோம், ஒரு தேர்ட் பர்சன் எடுத்துக்கிறோம். அது உங்களுக்கு சூப்பராக புரியும். நம்பர் 1, 12 டென்சஸில் என்ன இருக்குது? ப்ரெசென்ட்டில் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். நம்பர் 1, சிம்பிள் ப்ரெசென்ட், சப்ஜெக்ட் V1 ஆப்ஜெக்ட், subject V1 object. Number 2, present continuous, subject B form verb plus ing object. B form na என்னங்க? am, is, are. எங்க என்ன பயன்படுத்தணும்? I am, he, she, it வந்தா is, we, you, they வந்தா are. Next, third form, present perfect, sentence formation, subject have or has plus V3 plus object. have வந்தாலும் has வந்தாலும் கண்டிப்பாக verb என்பது V3ல தான் இருக்கணும். that form of the verb தான் இருக்கணும். ஓகே, have எப்போ பயன்படுத்தணும், has எப்போ பயன்படுத்தணும்னா I, we, you, they வரும்போது have, he, she, it வரும்போது has. I have, we have, you have, they have, he has, she has, it has. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், present perfect continuous tense. present perfect continuous tenseல என்ன இருக்கணும்? I have been or he has been. So formula என்ன? subject plus have been or has been plus verb plus ing. It is a formula for the present perfect continuous tense. And remaining வந்து next example சொல்லும்போது உங்களுக்கு clear-ஆ புரியும். next வாங்க past tense-க்கு போய்டுவோம். past tense-ல பார்த்தீங்கன்னாக்கா first வந்து simple past. simple past உடைய formula பார்த்தீங்கன்னா subject plus V2 plus object. subject simple-ல பார்த்தீங்கன்னா simple present tense-ல பார்த்தீங்கன்னா subject verb object. இங்கேயும் subject verb object தான். என்ன வித்தியாசம்? இங்க verb வந்து second formல இருக்கும், அங்க verb வந்து first formல இருக்கும். next, past continuous. past continuous பாத்தீங்கன்னா subject plus B form plus verb plus ing. நீங்க போய் present tense உடைய continuous form பாத்தீங்கனாலும் subject plus B form plus verb plus ing தான் இருக்கும். இங்கேயும் அதே தான் இருக்கும். என்ன வித்தியாசம்னாக்கா அங்க B form என்பது am, is, are. இங்க B form என்பது was, were. was, were எங்க பயன்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா I was, she was, he was, it was. were எங்க பயன்படுத்தணும்னா you were, we were, they were. so I, he, she, it இருக்கும்போது was பயன்படுத்தணும், we, you, they இருக்கும்போது were பயன்படுத்தணும். next, past perfect tense பயன்படுத்துவோம் வாங்க. இங்க என்ன இருக்கும்னாக்கா past perfect பொறுத்த வரைக்கும் subject plus had plus V3. subject plus had plus V3. had எதுக்கு? I, we, you, they, he, she, it எது வந்தாலும் had பக்கத்துல வந்து V3. நீங்க இத வந்து present perfect ஓட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க subject have and has இருக்கும் plus V3 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா subject had இருக்கும், V3 இருக்கும். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். next, past perfect continuous. past perfect continuous பாத்தீங்கன்னா subject had been plus verb plus ing. இதை நீங்க present perfect continuousல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க subject plus have and has been plus verb plus ing இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா subject plus had plus verb plus ing இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் மறுபடியும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். verb-க்கு முன்ன ஒவ்வொரு வாட்டியும் will பயன்படுத்தணும். ஸோ subject plus will plus verb. verb என்பது V1ல தான் இருக்கணும். நம்ம present tense-ல எந்த verb பயன்படுத்துவோமோ அந்த verb தான் இங்கேயும் பயன்படுத்துவோம். next, future continuous பொறுத்த வரைக்கும் subject plus will be plus verb plus ing. இங்க வந்து will be இருக்கும். நம்ம present-ல வந்து am, is, are, past-ல வந்து was and were, future-ல வந்து will be இருக்கும். next வந்து future perfect பாத்தீங்கன்னாக்கா subject plus will plus have. subject plus will plus have plus V3. அதே தாங்க. next, subject plus will plus have plus been plus verb plus ing. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போய்டுவோம். லெட்ஸ் பிகின். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனல் வரீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது? சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். ஸோ I play cricket. செகண்ட், present continuous tense. I am playing cricket. next, present perfect tense. I have played cricket. next, present perfect continuous tense. I have been playing cricket. next, simple past. I played cricket. past continuous. I was playing cricket.
Past perfect, I had played cricket. Past perfect continuous, I had been playing cricket. Simple future, I will play cricket. Future continuous, I will be playing cricket. Future perfect, I will have played cricket. Future perfect continuous, I will have been playing cricket. இதுவே he எடுத்துக்கோங்க. வேற ஒரு எக்ஸாம்பிள். He writes a novel. He is writing a novel. He has written a novel. He has been writing a novel. He wrote a novel. He was writing a novel. He had written a novel. He had been writing a novel. He will write a novel. He will be writing a novel. He will have written a novel. He will have been writing a novel. இப்போ you example எடுத்துக்கலாம். You teach English. You are teaching English. You have taught English. You have been teaching English. You taught English. You were teaching English. You had taught English. You had been teaching English. Simple future tense, you will teach English. You will be teaching English. You will have taught English. You will have been teaching English. Friends, ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஐ சிங் ஏ சாங். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் என்னவாக இருக்கும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் என்னவாக இருக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு இல்லையா? கொஞ்சம் ட்ரை